வணக்கம் நண்பர்களே, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி மார்ச் மாதம் 2025 வருஷத்தில் சனி பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசியில் இருக்கிற சனி பகவான் மீன ராசிக்கு போறாரு. இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்கு கும்ப ராசிக்கு இந்த ரெண்டு வீட்டுக்கும் அவர் தான் ஓனர், அதாவது அதிபதி. அப்படி இருக்கும் பொழுது சனி பகவான் இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா மேச ராசியில தான் சனி பகவான் நீச்சம் அடைவார். இது நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்துட மாட்டார். அதாவது ஒரு மனசை உழைக்கிற நேரத்துல உழைக்கணும், ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா? முயற்சி எடுக்கிற நேரத்தில் முயற்சி எடுக்கணும். அப்போதான் அந்த வாழ்க்கை பிரைட்டா இருக்கும். அப்படி இந்த சனி பகவான் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா மேச ராசியில மட்டும்தான் நீச்சம் அடைவார். நீச்சம்னா என்ன? அதாவது ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிற இடம் எங்கன்னா சனி பகவான் மேச ராசியில தான் நீச்சம் அடைவார். அதே சனி பகவான் உச்சமடைகிற ஒரு வீடு எங்க அப்படின்னா உங்க ராசியில மட்டும்தான் சனி உச்சமடைவார். 12 கட்டத்துல சனி பகவான் உச்சம் அடைகிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உங்க வீட்டுல மட்டும்தான். உச்சம்னா என்ன? சம்பாதிக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தம், உழைக்க தொடங்கிட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? நான் முன்னதான் சொன்னேன், அதாவது எப்படின்னா முயற்சி எடுப்பவன் தோற்பதில்லை, முயற்சி எடுக்காதவன் ஜெயிப்பதில்லை. அப்போ உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த உடைய சனி பகவான் உங்களுக்கு உச்சப்பட்ட வீடா இருக்கிறாரு. உச்சமடைகிறது உங்க வீட்டுல தானே. அப்ப பார்த்துட்டீங்கன்னா இந்த உடைய துலா ராசிக்காரங்களுக்கு அமோகமான வெற்றியை கொடுக்க போறாரு. இப்ப அளவு கடந்த வெற்றி கொடுக்க போறாரு. மெயினா அரசியல் சாணக்கியாக போறீங்க. நீங்க அரசியல சாதிக்கணும், 4 காசு பார்க்கணும், நல்ல பேர் வாங்கணும், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு அரசியல்ல பேர் கௌரவத்தை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அப்போ உங்களுக்கு அரசியல் ஈடுபாடு உள்ளவங்களுக்கு கண்டிப்பா பலன்களை கொடுத்துருவார். ரெண்டாவது, நான் பார்த்தோம்னா இந்த கலைத்துறையில இருக்கிறேங்க, மீடியாவில் இருக்கிறேன் நான், அதாவது பார்த்தோன்னா கேமராக்கு முன்னாடி பின்னாடி நான் வேலை செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2.5 வருஷ காலம் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. 100% உங்களுக்கு ப்ரமோஷன், கைத்தட்டல், பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுது. துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நடக்க போகுது. அதே மாதிரி சுக்கிரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதி. இந்த 2.5 வருஷம் முடிஞ்சு நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட கார் எடுத்திருப்பீங்க, ஆசைப்பட்ட மாதிரி வீடு கட்டி இருப்பீங்க, ஆசைப்பட்ட இடத்துல உட்கார்ந்துருப்பீங்க. இது உங்களுக்கு 3மே நடக்கும். ஏன்னா வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், உங்க ராசிக்கு அதிபதி சுக்கிரன் தானே. அப்ப நீங்க நினைச்ச வண்டி நினைச்ச காரு வாங்க போறீங்க. ஏன்னா ரொம்ப நாள் கனவா இருந்திருக்கும், வாங்க முடியாத இருந்திருப்பீங்க. இப்ப இந்த உடைய டைம் நினைச்ச வண்டி வாகனத்தை வாங்க போறீங்க. ரெண்டாவது, நான் ஒரு வீடு கட்டிட்டேங்க, அது எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டல, கட்டும்போது எனக்கு மேஸ்திரி சண்டையாச்சு, கடன் பிரச்சனை, காசு இல்லை, பற்றாக்குறை, அன்னைக்கு சூழ்நிலை இது கட்டினதே பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா உங்களுடைய உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி அமைக்க போறீங்க. கப்போர்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பெயிண்டிங் வேலை கூட பண்ண முடியாது இருப்பீங்க. ஏன்டா அவசரப்பட்டு இந்த வீடு கட்டணுமோ நினைச்சவங்கள நிறைய பேர் இருப்பீங்க. ஆனா அந்த இதெல்லாம் மாறப்போகுது. நினைச்ச மாதிரி வாகனம் வாங்க போறீங்க, நினைச்ச மாதிரி வீடு வாசல் மாற்றி அமைக்க போறீங்க. அதே மாதிரி நினைச்ச மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க அரசியல்ல நீங்க சாதிக்க போறீங்க. கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்க போகுது. இதையும் தாண்டி இன்னைக்கு நான் விளையாட்டு துறையில இருக்கிறேங்க, நான் நடனத்துறையில் இருக்கிறேன், நான் பார்த்தீங்கன்னா ஒரு குருவா இருக்கிறேன், அதாவது ஒரு டீச்சரா இருக்கிறேங்க, வாத்தியாரா இருக்கிறேன். வாத்தியார்னா ஸ்கூலுக்கு மட்டும்தான் வாத்தியார்ன்றது இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வாத்தியாரா இருக்கலாம். அவங்களுக்கு இந்த குருவா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்ப பட்டம், பாராட்டு, கைத்தட்டல் எல்லாம் கிடைக்க போகுது. 100% உங்க லைஃப் மாறப்போகுது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்கிறாரு. உங்க ராசிக்கு இப்ப சனி எங்க இருக்கிறாருன்னா 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடத்துல இருந்தா ரோகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இப்ப உங்களுக்கு ரோக சனிதான். அப்ப ரோக சனி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100% சின்ன சின்ன உடல் உபாதைகள் கொடுக்கதான் செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு தயவு செய்து சாப்பிட்டுருங்க. 4 இட்லி சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லையா, தயவு செய்து ஒரு 2 இட்லியாவது சாப்பிட்டுருங்க. ஒரு நாளைக்கு என்னால 3 வேளை சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லைன்றீங்களா, தயவு செய்து 2 வேளையாவது சாப்பிட்டுருங்க. ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது ரோகச்சனி. அப்படின்னா என்ன? உடல் கஷ்டத்தையும் சேர்த்து கொடுத்துருவாரு. யாருக்காவது ஒருத்தருக்கு, சாமி முன்னெல்லாம் எனக்கு இந்த மருந்து மாத்திரலாம் இல்லை, உடம்பு ஆரோக்கியமா இருந்தது, என் உடம்புக்கு வியாதி வருமானு கேட்டேன், மார்பை தட்டி சொன்னேன், வந்துருச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ரோகஸ்தானம் இருக்குது. அதனால கொஞ்சம் ஹெல்த் பத்திரமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சின்ன விஷயமா இருந்தா கூட அது முன்கூட்டியே செஞ்சிருங்க. ஒரு கடனே ஒரு 1000 ரூபாய் ஆகுது அப்படின்னா 1000 ரூபாய் கடன் தானே விட்டுறாதீங்க. அந்த 1000 ரூபாய் கடன் கட்டுறதுக்கு நீங்க 5000 ரூபாய் வாங்குவீங்க, 5000 ரூபாய் கடன் கட்டுறதுக்கு 10,000 ரூபாய் வாங்குவீங்க. அதனால சிறுசா இருக்கும் போதே அந்த களை எடுத்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் உடல் உபாதிகள் வராம அளவுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா 6ஆம் இடம் ரோகஸ்தானம். சின்ன சின்ன விஷயங்கள், மற்றவங்க விஷயத்துல தலையிடுறது தயவு செய்து வேண்டாம். ஏன்னா பாராட்டி 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 கொண்டு போய் உங்களை பள்ளத்துல தள்ளி விட்டுருவாங்க. கவனமா இருங்க. ஏன்னா யாரு நமக்கு நல்லது பண்ணுவாங்களோ, நல்லவன் நம்புறவங்களோ அவங்க தான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பார்த்துட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் முடிஞ்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது உங்க கனவுல 75% உங்களுக்கு நல்லது நடந்திருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயம், வண்டி வாகனத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், உங்க வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயம், இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா வளர்ந்துருக்கும். படிப்புக்கு கூட வெளிநாடு, வெளி மாநிலம், அதர் ஸ்டேட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு உண்டு. நம்ம படிக்காத படிப்பை நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஃபாரின் லெவலில் படிக்க வைக்கிறதுக்கு கூட துளாராசிக்காரங்களுடைய வாய்ப்பு இருக்குது. நம்மளை பத்தி யோசிக்கிறோமோ இல்லையோ, நம்ம தாய் தந்தை பத்தி, மனைவி மக்கள் பத்தி, குடும்பத்தை பத்தி நிறைய யோசிப்பீங்க, சிந்திப்பீங்க. அந்த சிந்திக்கிற குணம் இப்ப உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? ஆனா மொத்தத்துல எப்படின்னா உங்களுக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய யோகம், மண்மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம், 2வது பூர்வீக வழி கடன் தீர்றதுக்கு உண்டான யோகம் எல்லாம் இப்ப நல்லா இருக்குதுங்க. எங்க அப்பா பட்ட கஷ்டம் என்னால தேய்க்க முடியுமா? கண்டிப்பா தேய்க்க முடியும். கண்டிப்பா நடக்கும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் எப்படி இருக்குது? 5ஆம் இடம் முதல்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே கேள்வி உண்டு. ஏன்னா மனுஷனா பிறந்தா நிறைய கனவு இருக்கிறோம் இல்ல, கனவு இருக்கிறவங்க தானே மனுஷன், கனவு இல்லாத மனுஷனே கிடையாது இல்லைங்களா? உங்களுடைய கனவு என்ன? நம்ம அப்பா பட்ட கஷ்டம் நம்ம படக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டம் நம்ம பிள்ளை படக்கூடாது. அப்போ வாழ்றதுக்கு என்ன வழி? வீடு ஃபுல்லா 4 காசு வச்சிருந்த காலம் போய் இப்ப 4 காசு எங்க இருக்குதுன்னு தொலாவர காலத்துக்கு வந்துட்டுமே சாமி அப்படின்ற காலம் போய் இப்ப நீங்க நல்லா இருக்க போறீங்க. உங்களுடைய காலகட்டம் மாறப்போகுது, வாழப்போகுது, வளர போறீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் மனசனுக்கு 3 விஷயம் மட்டும்தான். நின்று நிதானமா கவனிச்சு போனோம்னா லைஃப் பிரைட்டா இருக்கும். ஒரு சிக்னலுக்கு போகும்போது ஒரு நிமிஷ சிக்னல் 60 செகண்டுக்கு போற ஒரு சிக்னலுக்கு நிக்கிறோம், பார்க்கிறோம், கவனிக்கிறோம், போறோம். அப்படி இருக்கும்போது 2.5 வருஷம் நடக்க வேண்டிய இந்த சனி பகவானுடைய காலகட்டத்துல எவ்வளவு யோசிக்கணும்? உங்களுக்கு இங்க யோசிச்சீங்கன்னாவே வாழ்ற உயரம், வளர்ற காலம் உங்களுக்கே தெரியும். நிச்சயமா உங்களுக்கு துளாராசியில பிறந்தவங்களுக்கு பட்ட கஷ்டம் விலக போகுது, நல்ல பலனை கொடுக்க போகுது. அரசியல் இருக்கிறீங்களா, சாதிக்க போறீங்க, கலைத்துறையில சாதிக்க போறீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கு, வளர்ச்சி அடைய போறீங்க. நிச்சயம் உங்களோட கனவு நனவாக போகுது. ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கோங்க, காசு பணத்துல மட்டும் கொஞ்சம் கராரா இருங்க. சரிங்களா? என கொடுத்துட்டு வருத்தப்பட வேண்டாம். அப்ப இந்த கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடையக்கூடிய இந்த சனி பயிற்சியானது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சிகளா இருக்க போகுது அப்படின்றத தெளிவுபடுத்த விரும்புறேன். ஆனால் மனிதர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எல்லா கிரக பயிற்சிகளை பற்றி யாரும் அஞ்சவே மாட்டாங்க. நவகிரக பயிற்சிகள் நடக்க போகுதுங்க, மற்ற கிரக பயிற்சிகளை பற்றி நீங்கள் எதுவுமே சிந்திக்க மாட்டீங்க. ஆனால் இந்த சனி பயிற்சி அப்படின்னா மட்டுமே எல்லா மனிதர்களோட வாழ்க்கையில் இந்த சனி பயிற்சி நடக்க போதா, என்ன நடக்க போதோ தெரியலையே அப்படின்ற ஒரு பயம் கலந்த ஒரு உணர்வுகளை தோன்றதை கண்குளிர பார்க்க முடியும்.
காரணம் என்ன அப்படின்னாக்கா, சனி பகவான் அப்படின்னாவே எல்லாருக்கும் ஒரு பயம், நல்லது நடக்காது, பிரச்சனைகள் வரும், கஷ்ட நஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறோம். கிடையவே கிடையாதுங்க. ஒரு மனிதனோட வாழ்க்கையில் நல்லதையும் கொடுப்பார், கெட்டதையும் கொடுப்பார். நாம் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற்போல ஒரு அளவறிந்து நீதிமானா செயல்படக்கூடிய நவ கிரகத்தில் ஒரு நல்ல கிரகம் எதுனாக்கா சனி பகவான் மட்டுமே. இதில் வேற நீங்கள் துலாம் ராசி அன்பர்கள் தராசின் சின்னத்தை கொண்டிருக்கீங்க. நீங்கள் எப்பொழுதுமே நீதிக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பீங்க. ஒரு உயிருக்கு ஒரு சின்ன துரோகம் கூட ஏற்படக்கூடாது அப்படின்ற எண்ணத்தோட வாழக்கூடிய நபர்கள். அதனால இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரிய லெவல்ல இந்த சனி பகவான் ஒரு கெடுதலான இடங்கள்ல போய் உட்கார்ந்தால் கூட உங்களுக்கு அதோட பாதிப்புகள் இன்னும் இருக்காது அப்படின்றது. ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசியில தான் உச்சபலம் பெறக்கூடிய ஒரு அமைப்புல இருப்பார். உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதியாகவும் வரப்போறவருங்க. அப்ப அதனால இந்த சனி பகவானால இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய லெவல்ல பாதிப்புகள் வரப்போறது கிடையாது. ஆனா இருந்துட்டாலும் இந்த வருட காலகட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி 6ஆம் இடத்துக்கு செல்றது மிகப்பெரிய யோகங்க. எப்பொழுதுமே அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11ஆம் இடங்கள்ல இருந்துட்டு அப்படின்னாக்கா அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி தருன்றீங்க. கடந்த 2.5 வருட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சனி பகவான் உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்துல நின்றார். 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் அப்படின்றீங்க. தந்தை வழி சொத்து சோகங்களை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய லெவலில் வளர்ச்சிகள் கிடையாது. உண்மையான சொல்ல வரங்க, கடந்த 2 வருட காலத்தை எண்ணி பாருங்க. துலாம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளில் பெரிய லெவலில் இழப்புகள், அதாவது வருமான குறைபாடு, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், தொழில் தடைகள், வருமான குறைபாடுலாம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களாக கடந்த 2.5 வருட காலம் இருந்திருக்கின்றீங்க. ஆனால் அந்த விதிகளானது இந்த நேர காலகட்டத்தில் வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 2.5 வருட காலகட்டமானது உங்களோட ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய இந்த சனி பகவானால திடீர் அதிர்ஷ்டங்களும் திடீர் பணவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகளும் சுபகாரியங்களும், அழியா சொத்து சேர்க்கையும், வீடு மனை வாசல் வாங்குவது, கட்டுவது, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறது, இது மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாலே உங்களுக்கு எதிரிகள் எத்தனை பேர் உங்களுக்கு கொடிகட்டி நின்னாலும் கூட அந்த எதிரிகள் உங்களை பார்த்தாவே விட்டு விலகி ஓடக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகுன்றீங்க. அப்போ 12 ராசிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துலாம் ராசிக்கு இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு முத்தான ஒரு பயிற்சியாக இருந்துட்டு இருக்கு. எதிரிகள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள், கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுகளுக்கு உங்களுக்கு வலிமை பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுதுன்றீங்க. அதனால இந்த சனி பயிற்சியை நினைச்சு நீங்க மிகப்பெரிய மற்ற ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ கிடையாதோ, இந்த துலாம் ராசி என்பவர்கள் உங்களுக்கு கிடைத்த ஒரு நீங்க செய்த புண்ணியத்தின் விளைவாக இந்த அடுத்த 2.5 வருட காலமானது ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜயோக வாழ்க்கையை வாழ போறீங்கன்றீங்க. அதனால இந்த துலாம் ராசி என்பவர்கள் எல்லாமே தெளிவாக சொல்ல வரங்க, இந்த நேர காலகட்டத்தில் உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிலாம் வாழணும் அப்படின்னு நினைச்சீங்களோ அதுக்கான வழியை நோக்கி திட்டத்தை பயணித்து நீங்க திட்டம் தீட்டி செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா வாழ்க்கையில உயர்ந்த ஒரு எண்ணத்தை நோக்கி போக போறீங்கன்றீங்க. எதுக்காக உங்ககிட்ட சொல்றேன் இல்லைங்களா, கடந்த 2 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி நடந்தது, அஷ்டம குரு நடந்தது. அஷ்டம குருவால பொருளாதார தடை, பொருளாதார இழப்புகள், தொழில் தடை, வருமான குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கும். கடன்கள் தான் அதிகமாக வந்திருக்குன்றீங்க. ஆனால் கடன் இருக்கே, இந்த கடனை எப்படா கட்டுவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடத்திலேயே பார்த்தீங்கன்னா மே மாதம் 14ஆம் தேதி பிறகு குரு பயிற்சி வேற நடக்கிறதுங்க. அப்போ குருவின் பார்வையும் உங்க ராசிக்கு கிடைக்குது. சனி பகவானும் யோகமான ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப இதெல்லாம் மையப்படுத்தி பார்க்கும்போது இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய ஒரு ராஜயோக பயிற்சிகளா உங்களுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது. அதனால நீங்க இந்த நேர காலகட்டத்தில் உழைப்ப நம்புறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஊதியத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு இந்த சனி பகவான் பார்த்துட்டு இருக்காருன்றீங்க. ஆனா இந்த சனி பகவான் இல்லாமல் அடிக்கிறதுக்கும் இதே சனி பகவான் தான் விதின்றீங்க. அப்ப இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் மூலியமாகவும் உங்களுக்கு ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாக போகுது அப்படின்றீங்க. அப்ப ஆதாயங்கள் அப்படின்னா எதன் மூலியமா பெற போறீங்க அப்படின்னாக்கா, இந்த சனி பகவான் எப்பொழுதுமே இவருக்கு பார்வை 3 பார்வைகள் உண்டு. 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை அப்படின்ற ஒரு 3 பார்வைகள் உண்டு. அப்போ உங்களோட ராசிக்கு 3ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்துல இருந்து 3ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார். 8ஆம் இடமானது நீண்ட ஆயுள குறிக்கக்கூடிய இடம், அதாவது அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய இடம், உங்களோட எதிராளிகளின் வலுவை சொல்லக்கூடிய இடம் அப்படின்றீங்க. அப்ப 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை 3ஆம் பார்வையா பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. யாரோ ஒரு நாள் சேர்த்து வச்ச சொத்து சோகங்கள் உங்களுக்கு இந்த நேரத்தில் அதன் மூலியமா ஆதாயங்கள் பெற போறீங்க அப்படின்றீங்க. அல்லது ஏதாவது இந்த நேர காலங்களில் லாட்டரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள். இந்த லாட்டரி யோகன்றது தமிழ்நாட்டில் தடுக்கப்பட்டுள்ளது, அந்த மக்களுக்காக கிடையாது.
அப்ராட்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலை கேட்குறீங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்த விளக்கங்களை கொடுக்குறேன். அங்கே ஏதாவது இந்த மாதிரி லாட்டரி யோகங்கள் வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பண வரவுகள் ஏற்பட போகுது. அதுவும் தெளிவாக சொல்ல வரேங்க. எல்லா துளாராசி என்பவர்களுக்கும் அதிர்ஷ்ட காத்துக்கள் ஏதாவது கொட்டிட போகுது, லாட்டரி எடுத்துட்டீங்க கெட்டுருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் அந்த வலிமை இருந்தால் மட்டுமே அனுபவிக்க முடியுன்றத ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புறேங்க. அப்போ உங்களுக்கு உங்க சுய ஜாதகங்கள் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு கிளான்ஸ் எடுத்து பார்த்துக்கிட்டு அந்த விதிகள் இருந்தாலும் முயற்சி எடுக்கணுன்ற விதிங்க. அதனால இந்த திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா உருவாக போகுது. அடுத்து 8ஆம் இடமானது ஆயுள் ஸ்தானம். உங்களுக்கு ஒருவேளை இந்த துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா உடல் ரீதியாக ஏதாவது பாதிக்கப்பட்டு மருத்துவத்துக்காக செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா உங்களோட தேக ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாக போகுது அப்படின்ற விதிங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வையா உங்களோட ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்க போறார். 12ஆம் இடமானது அயன சயன போகஸ்தானம், அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப இந்த துலாம் ராசி அன்பர்கள் யாராவது இந்த நேரத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டுக்கு போறீங்க அப்படின்னாக்கா அடுத்த 2.5 வருட காலகட்டத்தில் உங்களுக்கு கோடி ரூபாய் இதா இருந்தாலும், அதாவது கடன்களா இருந்தாலும் அந்த கோடி ரூபாய் கடன்களை இந்த 2.5 வருட காலத்துல அடைக்க போறீங்க. அந்த அளவுக்கு வருமானங்கள் பெருக போகுதுன்றீங்க. அல்லது வெளிநாட்டிலே தங்கி இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகிறது மட்டும் இல்லாம அதன் மூலியமா ஆதாயங்கள் பெருக போகுதுன்றீங்க. அதே போல 12ஆம் இடமானது என்னைக்கோ ஒரு நாள் கொடுத்து வச்ச பணம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு மூன்றாம் இடத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையா பார்க்க போறார். 3ஆம் இடம் தன்னோட இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப துலாம் ராசி அன்பர்கள் யாரா இருந்தாலும் உங்களோட வயதுல இளையவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களின் அறிவுரை கேட்டு நடந்துக்கிறது. அது முக்கியமா உங்களோட குடும்ப உறுப்பினர்கள சகோதர உறவுகள், இளைய சகோதரத்தின் உறவுகளை கேட்டு நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா அதிர்ஷ்ட காத்துக்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த துளாராசி அன்பர்கள் இருக்க போறீங்கன்றத நான் தெளிவுபடுத்த விரும்புறேங்க. அதனால இந்த வருட காலகட்டமானது மட்டும் இல்லாம அடுத்த 2 வருட காலகட்டங்களானது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அஸ்திவார ஒரு அமைப்புகளை ஏற்படுத்த போறீங்க அப்படின்றீங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா இந்த சனி பயிற்சி நடக்கிறது உங்களுக்கு இது நாள் வரலும் நடைபெறாத இருந்த ஒரு காரியங்கள் இந்த நேரத்தில் நடைபெறதை பார்க்க முடியும். ஒருவேளை திருமணமே ஆகலை சார், நாங்களும் திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், திருமண வாய்ப்புகள் கூடி வரல அப்படின்னாக்கா திருமண வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏன்னா பஞ்சனை சுகம்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம் அல்லவா. அப்போ கணவன் மணி உறவுகள் சொல்லக்கூடிய இடத்த இந்த சனி பகவான் பார்க்கறதுனால திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பேர் உருவாகும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா தொழிலில் தடை ஏற்பட்டு வருமானமே இல்லைன்னு இந்த நபர்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அரசு உத்தியோகத்துக்காக முயற்சி எடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டும். நீங்கள் நல்ல படிப்புக்காக நீங்கள் எந்த அளவுக்கு கேதர் பண்ணி படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வருமானங்களும் பெருகக்கூடிய காலகட்டங்கள், தொழில் மூலிமா லாபங்களும், சொந்த தொழிலில் வளர்ச்சிகளும், அரசு உத்தியோகத்தின் மூலிமா ஆதாயங்களும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு. அதனால துலாம் ராசி என்பவர்கள் யோசிக்கவே வேண்டாம். இந்த வருட காலகட்டங்களானது அது முக்கியமாக ஆண்டின் தொடக்கம் 2026 மே மாத காலகட்டம் வரலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காத்துகள் உங்கள் வீட்டின் வாயில் கதையை தட்ட போகுது. இந்த நேரத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகுது. அதே நேரத்தில் உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை எடுத்து பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு பயணிச்சிங்கனாக்கா எதிர்கால வாழ்க்கையை திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். இந்த வருட காலகட்டத்தில் நீங்கள் யோகங்கள் பெறுகிறதுக்கு என்ன செய்யணும்னாக்கா சனி பகவான் வழிபாடு, சனியின் அம்சம் விநாயகப் பெருமான். இப்போ விநாயகப் பெருமானை தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துட்டு இருந்தீங்கன்னா மனதார உங்களுக்கு மழை போல வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்ற விதிங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1-2-3 பாதங்களில் பிறந்த துளாராசி நண்பர்களே, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்பட்டது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில் தான் குழந்தை பாக்கியம் கிடைத்தது. மேலும் 5ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கும்போது பூர்வ புண்ணிய சொத்துக்களுடைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் எல்லா பிரச்சனைகளும் இப்போது தீர்கிறது. இந்த துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 6ஆம் இடத்திலே சனி பகவான் வருகிறார். 6ஆம் இடத்திலே சனி பகவான் என்பது லட்சுமிகரம், அதாவது பல விதத்திலும் பணத்தை கொட்டக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, விரைவில் நீங்கள் லட்சாதிபதி அல்லது கோடீஸ்வரன் ஆகக்கூடிய நல்ல சனி பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக ஒரு சில ராசிகளுக்குத்தான் மிக நல்ல பலன்கள் கிடைக்கிறது. இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் மிக மிக நல்ல பலன்களை இந்த சனி பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு ஏற்ற நல்ல மருத்துவம் கிடைத்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை பெறுவீர்கள். மேலும் அதே சனிவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருகிறார். தொழில் நிமித்தமாக
அதிகமான தொழில் அலைச்சல் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது, தூக்கமின்மை அதிகமாக இருக்கும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனியுடைய பார்வை வருகிறது. ஆகவே இதுவரை பிரச்சனை செய்து கொண்டிருந்த உங்களுடைய சகோதரர்கள் இனிமேல் பிரச்சனை எதுவும் செய்யாமல் உங்களுக்கு அனுகூலமாக செயல்படுவார்கள். 6ஆம் இடம் என்பது ருண சத்து ரோகஸ்தானம் என்று கூறுவார்கள். ருணம் என்றால் கடன். இனிமேல் கடன் சுமைகள் ஓரளவு குறைந்து நல்ல தன வருவாய் ஏற்பட்டு அதிகமான பண வரவும் ஏற்பட்டு அந்த பண வரவின் காரணமாக தொழில் விருத்தி ஏற்படும், வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தில் சனிபான் இருப்பதால் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை உங்களுக்கு ஏதாவது கோர்ட் கேஸ் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் இனிமேல் தீர்ந்துவிடும். எவ்வளவு பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எத்தனை போட்டிகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். எந்த விதமான நேர்முக தேர்வுக்கு சென்றாலும், அதாவது இன்டர்வியூக்கு சென்றாலும் நிச்சய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆகவே ஒரு சந்தோஷமான பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு, அதாவது துலா ராசியிலே பிறந்து தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல தன வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும். பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தையும் உங்கள் கையில் தாராள பணப்புணக்கும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக நல்ல சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் விரும்பிய இடத்திலே இடமாற்றம் கிடைக்கும். இதுவரை உங்கள் மீது பகைத்து கொண்டிருந்த மேலதிகாரிகளும் உங்கள் கீழ் பணிபுரிந்த பணியாளர்களும் உங்களுக்கு இனிமேல் ஆதரவாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக தொழில்துறையிலும் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெற முடியும், சந்தோஷத்தை அடைய முடியும், நல்ல தன வருவாயினை பெற முடியும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் நன்றாக இருக்கிறது. கடன் வாங்கி கூட வீடு மனைகள் வாங்கலாம். விரைவில் கடன் சுமைகள் தீரும். அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் திருமணம் ஆகாத உங்கள் குழந்தைகளுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக குடும்பத்திலே புதிய உறவினர்களுடைய வருகை அதிகரிக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட திருமணம் கைகூடும். அதுவும் முக்கியமாக சனி 6ஆம் இடத்திலே இருந்து 9ஆம் இடத்தில் சனி குரு பகவான் இருக்கின்ற காலமான 14/5/2025 முதல் 18/10/2025 வரை நல்ல குருபணம் இருக்கிறது. அந்த குருபத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் கைகூடும். கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. எந்த தடையும் இனிமேல் ஏற்படுத்தாது. இதுவரை திருமணத்திற்கு ஏற்பட்ட தடைகள்லாம் விலகும். உங்கள் வயிற்றில் சில காலங்கள் பிரச்சனைகள் இருந்தது, அதாவது ஆரோக்கிய குறைவு, வயிற்றில் அஜீரண கோளாறுகள் ஏற்பட்டது, பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் இருந்தது. அந்த கோளாறுகள்லாம் தீர்ந்து இனிமேல் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு விரயஸ்தானத்திலே சனிபான் வருவதனால் சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்கள் கணவன்மாருக்கும் கிடைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். விவசாயிகள் நல்ல மகசூலை பெறுவார்கள். பழங்கள், அரிசி, கோதுமை ஆகியவற்றை விளைவிப்பவர்களும் கரும்பு விவசாயிகளும் கிழங்கு விவசாயிகளும் நல்ல லாபத்தை அடைவார்கள். ஆக விவசாயிகளுக்கு நல்ல மகசூலும் நல்ல விளையும், உங்களுடைய பயிர்களுக்கு நல்ல விளையும் கிடைத்து சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்கள் எங்கு வேண்டுமானாலும் சென்று விட்டு வரலாம், எந்த தேசத்திற்கும் சென்று விட்டு வரலாம், தூரதேச யாத்திரைகளுக்கும் சென்று விட்டு வரலாம். அதன் மூலமாக நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். தெய்வ அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நல்ல மதிப்பெண்கள் பெறுவதன் மூலமாக நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வருடம் இந்த துலா ராசியிலே பிறந்தவர்கள் எல்லா விதமான நலன்களும் பெற்று 80% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் பெற வேண்டும் என்பதற்காக, தொழில்துறையை வெற்றி பெறுவதற்காக ஒரு முறை வியாழக்கிழமை என்று உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வருவது நல்லது. துலா ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரனுக்கு க்ஷேத்திரம் என்றால் ஸ்ரீரங்கம். ஒரு வெள்ளிக்கிழமை ஸ்ரீரங்கம் சென்று எல்லா சந்நிதிகளிலும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே சென்று எல்லா சந்நிதிகளுக்கும் சென்று நீங்கள் நெய்விளக்கு வைத்துவிட்டு வர வேண்டும். நெய்விளக்கு வைத்துவிட்டு எல்லா சந்நிதியிலும் சிறிது ஒரு 5 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக இந்த சனி பேச்சின் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நன்மைகளை விட அதிகமான நன்மைகளை கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் ஒரு முறை உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு
ஒரு முறை பூரா அபிஷேகம், அதாவது பால் தயிர் போன்ற அனைத்து அபிஷேகங்களும் செய்து துளசி மாலை அணிவித்து விட்டு வாருங்கள். எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்களை கிடைத்து நல்ல யோகத்தை பெற்று அதிகமான யோகத்தை பெறக்கூடிய சனி பயிற்சியாக இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும். இவ்வாறாக துளாராசியில் பிறந்தவர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த காலத்துல துலாமை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பஞ்சம சனியாக 5ஆம் இடம், ஏதோ பூர்வத்தினுடைய புண்ணியம், அந்த இடம் அப்பேற்பட்ட இடம், அதனால பாதிப்புகள் குறைவாகவே சந்தித்தீர்கள். நல்ல வாழ்க்கை அமைந்து கூட அதை முழுமையாக அனுபவிக்க முடியாது. தொழில ஒரு புரிபடாத ஒரு நிலையை, குடும்பத்துல நிம்மதியை இழந்து தவித்த ஒரு நிலையை கடந்த காலத்தில் சந்தித்தீர்கள். ஆனா இப்ப பாத்தீங்கன்னு வச்சீங்கன்னா ரோக சனியாக வருகின்றார். எவ்வாறு இருக்கும் துலாம் ராசிக்கு என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி ஆன்மீக சகோதர சகோதரர், ஒரு அற்புதமான நிலை. சனி பகவானுடைய பயிற்சி மட்டுமே நம்மை கெடுபலனை தந்து விடாது, நற்பலனை குவித்து விடாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் நம்ம பார்க்கணும். அதனாலதான் பண்ற நவ கிரகங்கள் என்று வைத்தார்கள். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு இயல்பை வைத்தார்கள். அந்த வகையில பார்க்கும்போது 5ஆம் இடத்துல சனி பகவானும் சூரியன் புதன் இணைந்து இருக்கின்ற ஒரு அருமையான தருணம் இந்த 27 நாட்கள். 6இல் உள்ள யோககாரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகவும் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் அனுகூலமாக இருக்கின்ற அற்புதமான ஒரு தருணம் என்றே சொல்வேன். ராசிக்கு உடையவன் களத்திரகாரன் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது அதிகமான ஒரு நன்மைகளை தரப்போகின்றார்கள். அதே நேரத்தில் 6இல் உள்ள ராகு நற்பலன்களையும் ஒரு எண்ணங்களையும் பூர்த்தி செய்து வைப்பார்கள். இது ரொம்ப முக்கியங்க. இந்த 6இல் உள்ள ராகு நற்பலன்களை மட்டுமல்ல, நல்ல எண்ணங்களையும் புதிய முயற்சிகளையும் நம்முடைய ஆசையும் கனவும் நிறைவேற்றுகின்ற ஒரு சூழ்நிலையும் அமைத்து தருவார். அதனால ஒரு யோகக்காரர்கள் என்று சொல்கின்றோம். அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா குரு சுப பார்வை கிடைப்பது நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த குருவினுடைய சுப பார்வை ஒரு அருமையான பார்வை இந்த காலகட்டத்தில் பெறுகின்ற சந்தர்ப்பம் துலாம் ராசிக்கு. குருவின் சுப பார்வை கிடைப்பதனால லாபம் மட்டுமல்ல, குடும்பத்துல வாழ்க்கையில திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தி எது? தடைபட்டு போன திருமணம், அந்த திருமணம் காதல் திருமணமா இருந்தாலும், பெரியதோ பார்த்து வைத்த திருமணமா இருந்தாலும், ஒரு சுபகாரியம், புதிய முயற்சி, புதுமனை புகுவிழா, அது மட்டும் கிடையாது, ஒரு புதிய தொழில் தொடக்கம், ஒரு புதிய வேலையை நோக்கி எடுத்து வைக்கின்றது, கனவுகள் மெய்ப்படுகிற அற்புதமான ஒரு சூழ்நிலையை அமைத்து தரும். காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 27 நாட்களுக்குள்ள குருவின் சுப பார்வை கிடைப்பது. யாருக்கு? துலாம் ராசிக்கு. ராசிநாதன் பாத்தீங்கன்னா களத்திரகாரகன் சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த தடைகள் அகலும். போதுமே, களத்திரகாரன் ஒருவன் தானே குடும்பம் வாழ்க்கை. 1000 பட்டமும் பதவியும் பெற்றால் போதுமா? அதை கொண்டாடுவதற்கு குடும்பம் வேணும் இல்லையா? அந்த குடும்பத்தில் நிம்மதி இழந்த உங்களுக்கு இந்த சனி பகவானை சந்திக்க போகின்ற, நேர்கொள்ள போகின்ற இந்த இடைப்பட்ட 27 நாட்கள்ல களத்திரகாரகன் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால இதுவரை இருந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்து குருவினுடைய ஆதிக்கம் இருப்பதனால உற்சாகத்துடன் செயல்பட்டு ஆச்சரியப்படும் வகையில நல்ல முன்னேற்றத்தை, அதுவும் எதிர்பாராத முன்னேற்றத்தை பெறுவீர்கள் தொழில வாழ்க்கையில. கும்பராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுகின்றது. இந்த சூரியன் சனி சேர்க்கை சிலருக்கு நன்மையும் சிலருக்கு பாதகத்தையும் தந்தாலும் கூட, ராசிக்கு லாபாதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன் தானே. பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனியோடு சேர்க்கின்ற ஒரு அற்புதமான தருணம். சூரியன் தன் வீட்டை தானே பார்க்கின்றார். சுபகாரியங்கள் ஈடறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இப்ப நீங்க எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ரோக சனியாக வருவதனால எவ்வளவு சம்பாதிச்சாலும் அத்தனையுமே விரைய செலவா போகும். தவறான மனிதனுடைய தொடர்பு, தவறான திட்டங்கள் தீட்டுவது, தவறான முடிவு எடுக்கக்கூடியது, யாரையும் அதிகமாக நம்புவது, இதெல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கிங்க. ஆத்துல போட்டாலும் அளந்து போடுவேன் என்று சொல்வார்கள். மாகாணியில படியில அளந்து போடுவது கூட 2 அரிசி எடுத்து படியில போட்டுக்கிறோம். மிக கவனத்தோடு வீடு கட்டுவீங்க, தப்பே கிடையாது, யோகம். ஆனா அதிக ஆசையின் காரணமாக கடனை வாங்கி வீடு கட்டி கவலைப்படுகிற சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். திருமணம் நடக்கும் இல்லைன்னு சொல்ல ஆடம்பரமாக்கி நம்ம வாழ்வையே சற்று சங்கடத்தில் விடுவார். பிள்ளைகளுக்கு அதிக ஆசையை காட்டி பிள்ளைகளால சங்கடங்களை சந்திப்பிக்க சூழ்நிலை அமையும். ஆக நிதானம், பொறுமை. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த மாசி மாதம் பாத்தீங்கன்னா செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகின்றார். 4 மாத காலம் கவலையே படாதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சம சனி, அதுவும் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் தானே.
இப்ப அவர் ரோக சனியாக மாறுகின்ற ஒரு காலம் தானே. அற்புதம் செவ்வாய் ஒரு கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றப் போகின்றார். புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை. இந்த புரிந்து கொள்கிற தன்மை இல்லாமதாக கணவன் மனைவி உறவு, அப்பா பிள்ளை உறவு, முதலாளி தொழிலாளி உறவு இத்தனையும் பாதிக்கப்படும். இனி எது வந்தாலும் சரி புரிந்து கொண்டு திறமையாக தொழிலையும் வாழ்க்கையும் கடத்தி நகர்த்தி செல்லுகின்ற ஒரு நல்ல சூழ்நிலையை செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தருவார். இந்த ஆண்டு முழுவதுமே செவ்வாய் உங்களுக்கு துணை இருப்பதனால சனி பகவானுடைய அந்த பாதிப்பிலிருந்து உங்களை காக்கின்ற ஒரு கவசமா இருப்பார். இருந்தாலும் கூட உடல் ரீதியா மன ரீதியா கொஞ்சம் கவனமா இருக்கின்ற உதவியைத்தான் இந்த காலகட்டம் காட்டுகின்றது. எதிர்த்தால பாத்தீங்கன்னா நெருப்பு இருக்கே, தொட்டா சுடும். இல்ல நான் தொட்டுதான் பார்ப்பேன் என்பவரை பற்றி எனக்கு கவலை இல்லை. கவனமாக இருந்து விட்டாலே போதும். இந்த பயிற்சி, இந்த சனி பயிற்சி மற்ற ராசிகளை விட உங்களுக்கு அதிக நற்பலனையும் பாதுகாப்பை தரும். அதே நேரம் தெய்வ பலமும் மனோபலத்தையும் மற்ற கிரகங்கள் பார்த்து கொண்டாலும் கூட தெய்வ பலம், குலதெய்வ வழிபாடு. எப்பெல்லாம் ஒவ்வொரு அமாவாசை வருதோ நீங்க அவசியம் குலதெய்வ வழிபாடு சென்று ஒரு மண் விளக்குல தீபம் வைத்து மனமுருக வழிபாடு செய்யுங்கள். முடிந்தால் சாட்சியை விட சண்டைக்காரன் கால் சிறப்பு என்பதை போல திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அந்த ஆலயத்தில் தரக்கூடிய நல்லெண்ணெயை கொண்டு அந்த சனி பகவானுக்கு உங்க கையாலே ஒரு அபிஷேகம் பண்ணி பாருங்க. கர்ம பலமும் தெய்வ பலமும் மனோபலமும் மொத்தமாக தரக்கூடிய சக்தி என்னுடைய அனுபவத்துல இந்த காலகட்டத்துல சனி பகவானுடைய பாதம் பற்றி இவர்கள் அடைந்து நான் பார்த்திருக்கிறேன். 2025 மட்டுமல்ல, சனி பகவானை சந்திக்கின்ற மனோ தைரியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் என்று பாருங்கள்.